அபிராமி. அம்மா, ஏய், நான் இங்க தான் இருக்கேன். ஏன் கத்துற? என்ன விஷயம்? பெத்த பொண்ணோட மனத்தை எவன்கிட்டயே போய் வித்துட்டு வந்திருக்க? உன்னை கத்தாம கட்டி பிடிச்சு கொஞ்சம் சொல்றியா? என்னடி ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டு போற? இப்ப எதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்க? நீ சுப்பிரமணி போய் பாத்தியா? நீயே இவனை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்ட. அப்புறம் நான் ஏன் அவனை போய் பார்க்க போறேன்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதம்மா. நீ போய் அவனை பாக்கலனா நான் சின்ன வயசுல மீன் தொட்டி போட்டு உடைச்ச விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நீ லவ் பண்ணும்போது ஏதாவது சொன்னியோ என்னமோ? இல்ல, நீதான் அவனை போய் பாத்திருக்க. என் பொண்ணு கோவக்காரி, ஆத்திரக்காரி, அவசரக்காரி, அப்படி இப்படின்னு என்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லி வச்சிருக்க. பெத்த பொண்ணுக்கு எந்த அம்மாவும் இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்கம்மா. உன் வயித்துல வந்து பிறந்த பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போது நிறுத்தடி. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. ஆமாண்டி, நான் போய் இந்த தம்பிய பார்த்தேன், பேசினேன். அதுக்கு என்னடி இப்போ? உன்னை யாரும் அவனை போய் பார்க்க சொன்னது? என் காதலுக்கு தூது போ, என்னையும் அவனையும் சேர்த்து வைன்னு நான் உன்கிட்ட கேட்டனா? ஏமா நீ அசிங்கப்பட்டு என்னையும் அசிங்கப்படுத்துற? இதுல அசிங்கப்படுறதுக்கு என்னடி இருக்கு? அந்த தம்பியை நீ மறக்கவும் முடியாம ஏத்துக்கவும் முடியாம வேதனைப்பட்டு இருக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலடி. நீ வேணும்னா உன் பிடிவாதத்தாலையும் வைராகியத்தாலும் அதை தாங்கிட்டு சும்மா இருக்கலாம். ஆனா நீ படுற வேதனைய பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நான் போய் இந்த தம்பிய பார்த்தேன். இதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியாதுமா, நீ பண்ண காரியத்தால என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. நான் சுப்பிரமணிய வெறுக்கிற மாதிரி நடிச்சா அவன் தப்ப உணர்ந்து ஃபீல் பண்ணுவான். தானே என்னை தேடி வருவான். ஆனா நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட. நான் இன்னும் அவனை லவ் பண்றேங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டேன். இனிமே என்னையும் என் காதலையும் எப்படி அவன் மதிப்பான்? சந்தியாக்கு நம்மளை விட்ட வேற யாரும் கிடைக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணாலும் அவன் நம்ம கால தானே வந்து விழுவான்னு இன்னும் தைரியமா தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவான். சேச்சே, சுப்பிரமணி ரொம்ப நல்ல பையன்டி. இத்தனை நாள் நீ அவன் கூட பழகியும் அவனை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஆனா அவன் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். இத பாரு, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நீ நல்லா இருக்க முடியும். அப்படி இல்லாம உன் அப்பா சொல்ற மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் வாழ்க்கை நரகம் ஆயிடும். கமலா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ஒரு அப்பாவின்னு இவ்வளவு வருஷமா நான் நினைச்சிட்டேன்டி. எங்கூட வாழ்ந்து வாழ்ந்து நீயும் அக்யூஸ்டா தாண்டி இருக்க. அந்த நாய்க்கு நீ உன் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு துடிக்கிறியே, உன் பொண்ணுக்கு நீ அம்மாவா இல்ல புரோக்கர்? ஏன் அசிங்கமா பேசுறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு தான் பொருந்தும். அம்மா மேல கோவம் வந்தா எவ்வளவு வேணா திட்டுங்க, அடிக்காதீங்கப்பா. நீ சும்மாருமா. இவ செஞ்ச காரியத்துக்கு இவள வெட்டி பொடி போடணும். நீ சொன்னதை வச்சுதான் உன் நிச்சயதார்த்தத்தை கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் வெட்டி விட்ட துரோகிய ஒட்ட வைக்கணும் நீ ஆசைப்படுறா. வெளியில இருக்கிற என்னோட எதிரியை கூட நான் மன்னிச்சிருவேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இந்த துரோகிய என்னால மன்னிக்கவே முடியாது. போது நிறுத்துங்க. பெத்த பொண்ணுக்கு துரோகம் பண்றது நீங்களா இல்ல நானா? காசுக்கு ஆசைப்பட்டு பொண்ண பாழங்கணத்துல தள்ளுறதை விட அவளுக்கு பிடிச்சவன் கூட சேர்த்து வைக்கிறது எவ்வளவோ மேலு. அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் பேசி நீ உன் பொண்ணை ஏமாத்தலாண்டி. என்ன ஏமாத்த முடியாது. இந்த பார், எம்எல்ஏ கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி அவரு எல்லா விஷயத்தையும் சரின்னு சொல்லிட்டாரு. அவரும் பையன் கிட்ட பேசி ஒரு நல்ல நாளை குறிச்சு எனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாரு. எம்எல்ஏ பையன் தான் என் மருமகன்றது உறுதி ஆயிடுச்சு. உன் கருமாதியை பண்ணிட்டு தான் என் பொண்ணு கல்யாணம்னா அதுக்கு நான் தயாரா தாண்டி இருக்கேன். உங்க ரெண்டு பேர் முடிவையும் என் மேல திணிக்க பாக்குறீங்க. எனக்கு சுப்பிரமணியம் வேண்டாம், அந்த எம்எல்ஏ பையனும் வேண்டாம். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையிலே இல்ல. நான் திரும்ப ஊருக்கே போறேன். எப்ப தோணுதோ அப்பதான் வருவேன். வேணாப்பா, என்னை தடுக்க பாக்காதீங்க. மீறி தடுத்தீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன். என் புள்ள பழசெல்லாம் மறந்து தெளிவா வந்தாடி. அவ மனச நீ குட்டைய குழப்புற மாதிரி குழப்பிட்டல. உன்னையெல்லாம் என்ன தடுக்காத. இவ பண்ண காரியத்துக்கு வெட்டி போட்டா கூட என் ஆத்திரம் அடங்காது.
தெரியுமா? என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. பரவாயில்லடி, இந்த வலி எனக்கு காலப்போக்குல குறைஞ்சிரும். ஆனா நீ சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த வேதனை உன் வாழ்நாள் முழுக்க இருக்குமேடி. அம்மா, உன் காயத்துக்கு மருந்து போடட்டுமா? இந்த வலிக்கு மருந்து இருக்கு, உன் வேதனைக்கு. வாட்? நானே கம்பியில இடிச்சுக்கிட்டு பழிய அவ மேல போடுறேனா? திஸ் இஸ் ரெடிகுலஸ் திவாகா. ஐ கான்ட் டாலரேட் திஸ். அவதான் ஏதோ வளர்றானா, நீங்க எப்படி என்கிட்ட வந்து விளக்கம் கேக்குறீங்க? நான் நம்பல மேடம். என்கொயரி பண்றப்ப அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் கன்வே பண்றேன். என்ன போலீஸ் சார் நீங்க? அவ வாய் போசாம பொய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்சோம் அவ நாக்க வெட்டி நீங்க எரிய வேண்டாம். அதை விட்டுட்டு இங்க வந்து அதை தானே கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருமா. ஆரம்பத்துல இருந்தே அபிராமி மேல அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இது வரைக்கும் ஒரு தடவையாவது அவளை அடிச்சு விசாரிச்சிருப்பாரான்னு கேட்டு பாருங்க. சார், என்கொயரி பண்ற மெத்தட் ஒவ்வொரு ஆபீசரோடதும் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க எந்த விதத்துல வேணாலும் விசாரிங்க திவாகர், ஐ டோன்ட் மைண்ட். ஆனா அவகிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணும். அது உங்களால முடிஞ்சுதா? இல்ல மேடம். அப்படின்னா உங்க ட்ரீட்மெண்ட்டை மாத்துங்க. இவ்ளோ நாள் நீங்க பண்ணதுக்கு பேரு என்கொயரி இல்ல மிஸ்டர் திவாகர், இன்டர்வியூ. சும்மா கேள்வி கேட்டு பதில் வாங்குறதுக்கு அபிராமி ஒன்னும் சாதாரண மனுஷி இல்ல. ஷீ இஸ் a hardcore criminal. எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவகிட்ட எந்த உண்மையை வரவழைக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஓகே மேடம். என்ன மிஸ்டர் திவாகர், உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லாத மாதிரி உங்க பாடி லாங்குவேஜ் சொல்லுது. என்ன பொம்பளையாச்சுன்னு சிம்பத்தியஸ் பண்றீங்களா? உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா இந்த கேஸை வேற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்ல மேடம், தனிப்பட்ட முறையில நான் ஹேண்டில் பண்ற பெரிய கேஸ் இது. இத சின்சியரா முடிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லாதீங்க. உங்க சின்சியாரிட்டியை ஆக்ஷன்ல காட்டுங்க. இஸ் தட் அண்டர்ஸ்டுட்? எஸ் மேம். உன் பொண்டாட்டியை கவனிச்சியாடா? அவ எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருப்பான்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கோவப்படுவான்னு இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். அம்மாடி, விட்டா இவளை கொல்ல வந்தவங்கள கொன்னுடுங்கன்னு இவளே ஆர்டர் போட்டுருவாப்புல இருக்க. சரண்யா பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் எனக்கே புதுசாதாம்மா இருக்கு. ஆனா இந்த மாற்றால எப்படி வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியும். என்னோடா, யானை இடம் போனா என்ன வலம் போனா என்ன, நம்ம மேல ஏறி மிதிக்காம இருந்தா சரி. என்ன சொல்ற? அடேங்கப்பா. எல்லாம் மர்மமா இருக்கு, ஒன்னும் புரியலையே. வர்ற ஹியரிங்கோட இந்த மணிமாறன் கேஸுக்கு மங்களம் பாடிட வேண்டியதுதான். பழுத்த மரம்னாலாவது உழுக்கிறது அர்த்தம் இருக்கும். இவன் பட்ட மரம், உழுக்குனா கைகள் தான் வலிக்கும், காசு வராது. அவனை பட்ட மரம் ஆக்குனதே நாம தானே சார். கேஸுங்கிற பேர்ல லட்ச லட்சமா புடுங்காம கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். கேஸுங்கிறது ஒரு கேம் மாதிரி, அதுல வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். ரெண்டையும் ஜகஜமா எடுத்துக்கணும்ப்பா. இந்த தத்துவம் எல்லாம் கிளைண்ட் கிட்ட செல்லாது சார். பணத்தை பறி கொடுத்துவன் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துட போறான். டேய்,
சண்டைக்கு வர்றவனை சமாதானப்படுத்தலைன்னா நான் என்னடா கிரிமினல் ஆயிரு வரட்டும், நான் சமாளிச்சுக்கிறேன். டேய், வாசல்ல யாரோ பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு பாரு போ. சார் வா வணக்கம் சார். வேலு, வாங்க உட்காருங்க. பேப்பரை பார்த்ததுமே பேரஞ்ச மாதிரி ஓடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தெரியாம தான் கேட்கிறேன், அபிராமிக்கு ஏதாவது மென்டல் ப்ராப்ளமா? ஜெயில தன்னை பார்க்க வந்த கலெக்டரை போய் தாக்கியிருக்காங்களே, இதோட பின்விளைவு என்னன்னு யோசிக்க வேண்டாம்? இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவளை காப்பாற்றவே முடியாது. அவளை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணதுக்காக நாம தான் கம்பி எண்ணணும். பேப்பர்ல போட்டுக்கிற நியூஸ் எல்லாம் நீங்க நம்பாதீங்க சார். சத்தியமா அக்கா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க சார். உங்க அக்கா மேல இருக்கிற நம்பிக்கையில நீ பேப்பரை சரியா படிக்கல நினைக்கிறேன் வேலு. அபிராமி தான் தன்னை தாக்கினாங்கன்னு கலெக்டர் தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்கள மாதிரி பெரிய அதிகாரிங்க காரணம் இல்லாம யார் மேலையும் சட்டுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. எஸ் சார். அபிராமி தன்னை சுட்டுச்சேங்கிற கோபத்துல கூட அந்த அம்மா அப்படி சொல்லிருக்கலாம்ல சார். அவங்க கோபத்துல சொன்னாங்களோ இல்ல ஒரு வேகத்துல சொன்னாங்களோ, இப்ப அதுவா பிரச்சனை? கலெக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்டால இப்ப கேஸ் அபிராமிக்கு எதிரா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அபிராமிக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அவளுக்கு பின்னணியில் இருக்கிறது யாருன்னு இப்ப போலீஸ் தோண்டி துருவுது. அந்த விசாரணையில அபிராமிக்கு சப்போர்ட்டா இருக்கிற நீங்களும் மாட்டிப்பீங்க, அவங்களுக்காக வாதாடுற நானும் மாட்டிப்பேன். நமக்கு எதுக்குமா வம்பு? பேசாம இந்த லெவல்லயே நாம இந்த கேஸை விட்டு ஒதுங்கிக்கிறதா ரொம்ப நல்லது. சார், மத்த வக்கீல்லாம் முடியாதுன்னு கை விரிச்சப்போ நீங்க தான் தைரியமா இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன்னு சொன்னீங்களே சார். இப்ப நீங்களே பின் வாங்கினா எப்படி சார்? என்ன பண்ண சொல்ற வேலு? தூங்கிக்கிட்டு இருக்கவனை எழுப்பலாம், மூச்சு பேச்சு இல்லாம கிட்டத்தட்ட செத்து போனவனை எழுப்ப சொன்னா எப்படி? பீஸ் கிடைக்குமேங்கிறதுக்காக பணத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியாதுப்பா. அபிராமி மேல இருக்கிற கேஸ் இப்ப அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. ஒன்னும் இல்ல, இப்ப அடுத்த விசாரணையில கலெக்டர் கூண்டுல ஏறி அபிராமி தன்னை தாக்கின விஷயத்த சொன்னாங்கன்னா போதும். அப்புறம் ஹியரிங் கிடையாது, என்கொயரி கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஜட்ஜ்மெண்ட் தான். என்ன சார் இப்படி சொல்லிக்கினீங்க? இத பாருங்க, கலெக்டர் என்ன அந்த கடவுளே நேரா இறங்கி வந்து கூண்டுக்குள்ள ஏறி நின்னு அபிராமி தான் தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிக்கினா கூட நாங்க நம்பவே மாட்டோம். ஆமா சார், இதுல ஏதோ வில்லங்க இருக்கு சார். அக்காவை போய் நேர்ல மீட் பண்ணா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் சார். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் சார். என்ன விளையாடுறியா வேலு? ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு கலெக்டர் மேல கை வச்சது சாதாரண விஷயம் இல்ல. போலீஸ் பாதுகாப்பையே கேலி கூத்து ஆக்கிட்டாங்கிற கோபத்துல அபிராமியை அடிச்சு தனி செல்ல போட்டிருக்காங்க. எந்த விசிட்டரும் அவங்கள பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது. அதுவும் இல்லாம இந்த நிலைமையில நீங்க அவங்கள பார்க்க போறது உங்களுக்கு தான் ரிஸ்க். ஐயோ, இத பாருங்க வக்கீல் சார், எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க எப்படியாவது அபிராமியை பார்க்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். அது ரொம்ப கஷ்டம்மா, சான்ஸே இல்லைன்னு கூட சொல்லலாம். சார், நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது சார். இந்த பிரச்சனைனால அக்கா ரொம்ப நொந்து போயிருப்பாங்க சார். நாங்க அவங்கள போய் பார்த்தாதான் அவங்களுக்கு தெம்பா இருக்கும், எங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். மனசு மட்டும் இருந்து என்னப்பா பிரயோஜனம்? பணம் வேணுமே. நேர் வழியில போய் அபிராமிய பார்க்க முடியாது. ரூல்ஸ பைபாஸ் பண்ணி போறப்போ கை நீட்டுற இடத்துல எல்லாம் காசு அழுத்தணும். அப்பதான் அவங்கள பார்க்க விடுவாங்க. அதுக்கு எவ்வளவு சார் ஆகும்? அவனுக்கு ஒரு 5, இந்த கேட்ல இருக்கவனுக்கு ஒரு 10. அப்படி இப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் ஒரு 15,000 தேவைப்படுப்பா. 15,000-மா? பாத்தீங்களா, இதுக்கே வாயை பிளந்துட்டீங்க. உங்களால இவ்வளவு பணமெல்லாம் கொடுக்க முடியாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்.
நீங்க தர வேண்டிய 50,000 கூட நான் மறந்துடுறேன். நீங்களும் இந்த கேஸை மறந்துட்டு நிம்மதியா அப்படியே போயிட்டு வாங்க. சார் எதுக்கு சார் தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? ஆமா. நான் எடுத்துன்னு வரேன் சார். இப்ப கரெக்டா எந்தெந்த ஆளை கரெக்ட் பண்ணாம ரெடி பண்ணுங்க சார். வாமா போலாம். எப்படிடா வரேன் சார். பாப்பா. எப்படிடா வாமா பாத்துக்கலாமா வாமா. ஆட்டக்காரன் நண்பா, உனக்கு பாசம் அதிகண்டா. ஹலோ சார் நான் கணேஷ் பேசுறேன். யாரு? கணேசனா? சார். சொல்லு சொல்லு. சார் மணல் இருக்கணும், ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க சார். டேய், நேத்தாண்ட 10,000 கொடுத்து விட்டேன். அது என்னடா பண்ண? சார் அது சிமெண்ட்டுக்கு சார், இது மணலுக்கு. அட பாவிங்களா, செங்கல் சிமெண்ட் ஜல்லி மணல்னு 1000 ரூட்ல அமௌண்ட கறந்துடுறீங்களேப்பா. ஆனா பாயிண்டா அடிச்சாலும் கிளைண்ட் கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியலடா. உங்க தொழில் அப்படி சார், அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? வீடு கட்டணும்னா மெட்டீரியல் வேணும்ல, அதுக்கு செலவு செஞ்சு தானே ஆகணும். கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி தெரியுதோ இல்லையோ, நல்லா பேச தெரியுதுடா உனக்கு. மீனுக்காக இப்பதான் வலையை விரிச்சுக்கிறேன். கிடைச்சது கொடுத்து அனுப்புறேன். சரிங்க சார். போன வையப்பா. அபிராமி, மொட்டை கோபுரமா இருக்கிற என் வீட்டை முடிக்கிறதுக்கு நீதான் துணை செய்யணும். அபிராமி அபிராமி.